ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் செகண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இந்தோனேஷியன் மூவியான சுமலாங்கிற ஒரு ஹாரர் படத்தோடைய ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். பை இந்த படம் 2024 தான் ரிலீஸ் ஆயிருந்திருக்குது. ஸோ இந்த படத்தோட முழு கதையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க லேட் பண்ணாமல் இந்த படத்தோட முழு கதையும் பார்க்கலாம். மூவியோட ஓப்பனிங்கில் செமரானுங்கிற ஒரு சின்ன வில்லேஜை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற சோள கதிர்களுக்கு முன்னாடி இருக்கிற காலி இடத்துல சின்ன பசங்க காஞ்ச வாழப்பட்ட நாரை பாலாக்கி விளையாடுறதுக்காக ரெடியா இருக்கிற சமயத்துல அந்த குரூப்ல இருந்த அப்திஸ் என்றவனுடைய அப்பா சீக்கிரமா விளையாடிட்டு பொழுது சாயறதுக்குள்ள திரும்பி வந்துருங்கன்னுட்டு சொல்ல சரின்னுட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. பொழுதும் சாயுது, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இட்ரிஸ் அப்தி மட்டும் தான் ஆடிட்டு இருப்பானுங்க. அப்போ இட்ரிஸ் பாலை காலால ஓங்கி வீசுறான். அதுவும் அங்க இருக்கிற சோள கதிர்க்குள்ள விழுந்துடுது. ஏண்டா அவ்வளோ ஸ்பீடா அடிச்ச? இருட்டுல எங்க விழுந்திருக்குதுன்னு தெரியலையே. சரி வா, நாளைக்கு தேடி எடுத்துக்கலான்னு சொல்ல அது என்னுடைய பந்து, நான் அதை எடுத்துக்கிட்டு தான் வருவேன்னு இட்ரிஸ் சோள கதிர்க்குள்ள போறான். அது பின்னாடியே அப்தியும் போறான். யாரோ இவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டு நீங்க தேடுறது எங்கிட்ட இருக்குதுன்னு ஒரு பொண்ணு பாலை கையில வச்சுன்னு அது பாட்டுக்கு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும். பின்னாடியே இட்ரிஸும் போறான். இதை பார்க்காத அப்தி எங்கடா போனேன்னு இருட்டுல தேடிக்கிட்டு போனா அங்க ஒரு மரத்துக்கிட்ட இட்ரிஸோட தலையே ஒரு கல் எடுத்து அடிச்சு சாகடிக்கிறது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணான்னு பார்த்தா அது பொண்ணே இல்லைங்க, பேய். அப்திய பார்த்துக்கிட்டே அந்த பேயும் சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்து பயந்துகிட்டே ஊருக்குள்ள ஓடி போய் தன்னுடைய அப்பா கிட்டையும் இட்ரிஸோடைய அப்பா கிட்டையும் நடந்ததை சொல்றான். ஊர் மக்கள் எல்லாம் அந்த மரத்துக்கிட்ட போய் பார்க்குறாங்க. ரத்தக்கரம் மட்டும்தான் இருக்கும். இட்ரிஸை காணோன்னு பதட்டமா இருக்கிற சமயத்துல அவங்கள ஒருத்தன் அங்க இருக்கிற குளத்துக்கிட்ட இட்ரிஸோட டெட் பாடி இருக்கிறதா சொல்ல எல்லாரும் அங்க போய் பார்க்குறாங்க. இட்ரிஸோடைய டெட் பாடியை பார்த்ததும் அவனுடைய அப்பா கட்டி போடுச்சுன்னு கதறி அழுறாரு. மறுநாள் காலையில இட்ரிஸோட அப்பா கூட்டத்தோட அப்தி வீட்டுக்கிட்ட வந்து உன்னாலதான் என் மகன் செத்துட்டான்னு சொல்லி கத்த, என் மகன் தான் சாகடிச்சான்னு உனக்கு தெரியுமா? கண்ணால பார்க்காம எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறப்பதான் நான் சாகடிக்கல, அந்த பேய் பொண்ணு தான் அவன் கல்லால் அடிச்சு சாகடிச்சா, பார்க்கவே ரொம்ப ரொம்ப கொடூரமா இருந்தான்னு சொல்றான். அப்போ அந்த கூட்டத்துல இருந்த சப்டோன்ற ஒருத்தன் வந்து அவன் சொல்றது கரெக்டு தான், இட்ரிஸை கொன்னது அவளேதான், அவ பேரு சுமலான்னு சொல்றான். இங்கிருந்து தான் ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 1947 செமரான் கிராமத்தில் காரில் சுலாஸ்ரீன்ற ஒரு பணக்கார லேடியை காட்டுறாங்க. அந்த ஊர்லேயே பயங்கர கோடீஸ்வரரான சோஜுமான்ன்றவனுடைய ஒய்ஃப் தான் இவ. சுலாஸ்ரீ காரில் எங்கே போயிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருப்பா. இந்த பக்கம் சோஜுமா வீட்டில் அவன் மாமனோட ஒரு டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்கும். என்னன்னா அவங்க மாமா ஊரில் ஒரு ஃபேக்ட்ரியை கட்டலான்ற பிளான்ல இருப்பாரு. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து நிலங்களை பேசி வாங்கிட்டு இப்போ சோஜுமான் கிட்ட நீயும் உன்னுடைய நிலத்தை எனக்கு எழுதி கொடுத்துட்டா நான் கூடிய சீக்கிரத்திலே ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ண ஈஸியாக இருக்கும்ன்றான். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய நிலத்தை கொடுக்க எனக்கு விருப்பமே இல்லைன்னு. திரும்ப திரும்ப வந்து கேட்டு என்னை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்கிறப்போ நீ ஒன்றும் எனக்கு சும்மா கொடுக்க வேணாம், அதுலேருந்து வர ப்ராஃபிட்டில் உனக்கும் தரவேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் டீ எடுத்துன்னு சுமலா அங்கே வர. இடத்த கொடுக்கலங்கிற வெறுப்பில் உன் பொண்டாட்டி வயசில் என் பொண்டாட்டி 8 குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருந்தா. ஆனால் உன் பொண்டாட்டியா பாரு, இப்படியே போனால் வயசாகி நீங்கள் செத்ததுக்கப்புறம் உங்களோட சொத்தை உறவாடுறதுக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க, கடைசியில் எங்கிட்ட தான் வந்து சேரப்போகுதுன்றான். அடுத்த சீனில் அவன் மாமா அப்படி சொன்னதுலேருந்து இவன் பயங்கரமாக கோவமாக இருப்பான். அந்த கோவத்தை தன்னுடைய பொண்டாட்டி கிட்ட காட்டுறான். ஆமாம், காலையிலேருந்து ஆளைக்கானும் எங்கே போயிருந்தேன்னு கேட்க அவளோட யூட்ரஸ் ப்ராப்ளமை சரி செய்யறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் டேப்லெட்டை வாங்கிக்கிட்டு வந்தேன், டேப்லெட்டை கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் இன்னும் 2 monthsல எனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்கிறேன். இதையே ரொம்ப மாசங்களா சொல்லின்னு இருக்க. இன்னும் 6 மாசத்துல நீ பிரெக்னென்ட் ஆகலைன்னா வாரிசு வேணுங்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கும் நான் தயங்க மாட்டேன்னு சொல்லுவான். அவன் பேசுனது சுலாஸ்ரீக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகி இருக்கும். அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கிட்ட போய் உக்காந்துன்னு இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு ரூமில் 2 பேர் வேலையை செஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் இருக்க ஒருத்தனும் ரொம்ப வருஷங்களாக குழந்தை இல்லைன்னுட்டு சொல்லிட்டு இருப்பான். இன்னொருத்தன் இங்கே இருக்கிற காட்டில் டுக்கினாங்கிற ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். சுலாஸ்ரீக்கும் சேம் ப்ராப்ளம் இருக்குதுன்றதுனால நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டேன், என்ன அவங்க கிட்ட கூப்பிட்டுன்னு போறீங்களான்னு கேட்க அவங்க 2 பேரும் இவளை ஒரு போட்டில் ஏற்றி விட்டுட்டு அந்த போட்டை ஓட்டுறவங்கிட்ட அந்த இடத்துக்கு கூப்பிட்டுன்னு போக சொல்கிறாங்க. அந்த லேடியோ
நீ நினைக்கிற மாதிரி நான் குழந்தை இல்லாதவங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து குணமாக்குறவ இல்ல. நான் ஒரு சூனியக்காரி. எனக்கு தெரிஞ்ச மாய மந்திரத்தை வச்சுதான் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்டினா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலானதும் கொஞ்சம் கூட யோசிக்காம சரிங்கிறான். அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ரிச்சுவலை பண்ணணுங்கிறாங்க. இதை நல்லபடியா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ முழுசா நான் வணங்குற சாத்தனுடைய கண்ட்ரோல்ல இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் ஓகேனா அடுத்த 2 மாசத்துல நீ பிரெக்னென்ட் ஆகி 2 பிள்ளைங்களை பெத்தெடுப்ப. இதுக்கெல்லாம் ஓகேவான்னு கேட்க சுலாஸ்ரீயும் ஓகேங்கிறா. அப்படின்னா சாத்தனுடைய கட்டளைப்படி இன்னும் 2 மாசத்துல நீ பிரெக்னென்ட் ஆயிடுவ. உனக்கு 2 பிள்ளைங்களும் பிறக்கும். அதுல ஒரு குழந்தை அழகாவும் இன்னொரு குழந்தை கை கால் முகமெல்லாம் விகாரமா சாத்தனுடைய குழந்தையா பிறக்கும். இப்படி பிறக்கிற 2 குழந்தைகளையும் 10 இயர்ஸ் வரைக்கும் ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டு 2 பேர் மேலேயும் ஒரே அன்போட தான் நீ இருக்கணும். 10 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சாத்தனுடைய குழந்தைய அந்த சாத்தானே எடுத்துப்பான். அந்த அழகான குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா வாழ்வா. அப்படிங்கிறது தான் சாத்தானுடைய அக்ரிமெண்ட்னு சூனியக்காரி சொல்ற. குழந்தை பிறக்கலன்னா 6 மாசத்துலயே என்னை விவாகரத்து பண்ணி குழந்தைக்காக இன்னொரு கல்யாணத்தை பண்றேன்னு சொன்னாரு. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைச்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்றேன். நான் சொன்னதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்காத. உனக்கு மறுபடியும் சொல்கிறேன், 2 பேரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஒருவேளை சாத்தனுடைய குழந்தைய கேவலமாவோ கீழ்த்தனமாவோ ட்ரீட் பண்ணன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். நீ தினைக்கும் நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்ற. அதுக்கப்புறம் சுலாசிரியை படுக்க வச்சு சாத்தானை நினைச்சு ரிச்சுவல் பண்றாங்க. ஒரு பாத்திரத்தில் ரத்தத்தை ஊற்றி பச்சைக்கறி ஒரு துண்டு அதில் போட்டு அதை சுலாசிரிக்கு குடிக்க கொடுத்தா கொஞ்ச நேரத்திலேயே கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு துடிக்குவா. அவளுடைய உடம்பெல்லாம் சர்க்கஸில் வித்த கட்டுறவங்கள மாதிரி பெண்டாகும். உடனே அவளுடைய வயிறும் நிறைய மாத கர்ப்பிணி வயிறு மாதிரி ஆயிடும். சோனியக்காரி அவள் வயிற்று மேலே கையை வச்சு சாத்தானே அவள் முழுசை இனி உன்னோடைய கண்ட்ரோலில் இருப்பா, நீ கேட்டதையெல்லாம் அவள் செஞ்சு முடிப்பான்னு சொன்னதும் அவளுடைய ஸ்டமக்கு நார்மலாகிடும். இன்னும் 2 மாதத்துல உன் வயிற்றுல ரெட்டக்கரு உருவாகும்னு சூனியக்காரி சொல்லி அனுப்புவாங்க. வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய கணவன்கிட்ட நான் காட்டுக்கு போயிருந்தேன், அந்த காட்டில் ஒரு சூனியக்காரி இருக்கிறாங்களாம். அவங்க ரொம்பவே நல்லவங்களாம், சக்தி வாய்ந்தவங்களாம். அவங்கள நான் போய் பார்த்தேன், என்னுடைய பிரச்சனைகளை சொன்னேன். அவங்க ஒரு மூலிகை என்னுடைய வயிற்றுல தடவி விட்டாங்கன்னு சொல்றா. இப்படியே 2 மாசங்களும் போகுது. சுலாஸ்ரீ பிரெக்னெண்டா இருந்திருப்பா. 2 பிள்ளைங்களுக்கு கருத்தரிச்சிருக்கிற விஷயத்தை கேட்டதுமே சோஜுமா பயங்கர சந்தோஷம் அடையிறான். அந்த சூனியக்காரி மூலிகையை தடவி விட்டதுக்கே நல்ல வேலை செய்து பெரிய ஆளுதான் அவங்கன்னு சொல்றான். ஆனா அந்த சூனியக்காரியோ சாத்தான கடவுளை கும்பிடுறவன்னு எனக்கு தானே தெரியும்னு சுலாஸ்ரீ மனசுல நினைக்கிறேன். சரி, உன் வயிற்றுல இருக்கிற குழந்தை பொண்ணா இருந்தா ஒரு குழந்தைக்கு குமலான்னு பேர் வைக்கலான்னு அவன் சொல்ல, இன்னொரு குழந்தைக்கு சுமலான்னு பேர் வைக்கலான்னு இவ சொல்றா. நான் அப்பாவாயிட்டேன், இந்த சந்தோஷமான விஷயத்த ஊரில் போய் சொல்லு, யாரெல்லாம் என்னை அவமானமாக பேசுனாங்களோ அவங்களுக்கு கேட்கட்டும்னு அவனோட அசிஸ்டண்ட்டான சுமீருக்கு சொல்கிறான். அடுத்து 9வது மாதத்தில் சுலாஸ்ரீக்கு கிராண்டாக வளகாப்பு நடத்துகிறான். இப்படி இருக்க ஒரு நாள் அவளுக்கு பிரசவ வலி வருது. அப்போது அரண்மனையில் இருக்கிற மருத்துவச்சியும் அவங்க வீட்டு வேலைக்காரி தான் அங்கே இருப்பாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ஒரு சேரில் இவளுடைய ஒப்பந்தம் போட்ட சாத்தானம் உக்காந்துருக்கிறத சுலாஸ்ரீ பார்க்குறா. முதல் குழந்தைய பிரசவம் பார்த்து எடுக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை கத்துல அசைவடலை. ஐயோ, இந்த குழந்தை செத்துடுச்சுன்னுட்டு அங்க இருக்கிற தொட்டில்ல போடுறாங்க. அடுத்து 2வது குழந்தைய பிரசவம் பார்த்து வெளியே எடுக்கிறாங்க. அதை பார்க்கவே பயங்கரமா விகார தோற்றத்துல இருக்கிறத பார்த்த மருத்துவச்சியும் வேலைக்காரியும் பயந்து போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு சோஜி ஆசையா வந்து குழந்தைய பார்க்கலாம்னு ஃபர்ஸ்ட் தொட்டில்ல இருக்கிற குழந்தைய பார்க்கறான். என்ன குழந்தை மூச்சு பேச்சு இல்லாம இருக்கு, இறந்துடுச்சான்னு சொல்லி இன்னொரு குழந்தைய காட்டுங்கன்னு பார்க்கறான். அது பயங்கரமாவும் விகாரமாவும் இருக்கிறத பார்த்து அவனுக்கு வெறுப்பு வந்து நேரா போய் ஒரு வாழை எடுத்துன்னு வந்து அந்த குழந்தைய சாகடிக்க வரான். என்ன பண்றீங்க, அது நம்ம குழந்தை, அது எப்படி இருந்தாலும் நாம தான் அதை பார்த்துக்கணும்னு சுலாஸ்ரீ சொல்றதுக்குள்ளேயே அந்த குழந்தைய வாழால குத்தி சாகடிச்சிடுவான். இந்த பக்கம் செத்து போன குழந்தை கத்த ஆரம்பிக்கும். இதை பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். சுமீரை கூப்பிட்டு எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, இந்த அரண்மனைக்கு ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு போய் சொல்லுன்றான். ஆனா சாத்தானுக்கிட்ட போட்ட ஒப்பந்தத்தின்படி 10 இயர்ஸ் வரைக்கும் 2 பேரையும் நல்லா பார்த்துக்கணும், இல்லைன்னா சாத்தனுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவாங்கன்னு தெரியும். சோஜியோ சாத்தனோட குழந்தைய வேற கொன்னுட்டான். இனி என்ன நடக்க போகுங்கிறத நாம போக போக தான் பார்க்கணும். இப்படியே 3 வருஷங்கள் ஆகும். முதல்ல பிறந்து உயிரோட இருக்கிற அந்த குழந்தை தான் குமலா. பிறந்தப்ப ரொம்ப அழகா ஆரோக்கியமா பிறந்திருக்கும். ஆனா இப்போ கை காலே வராம ஊனமா இருப்பா. இதை பார்த்த இவளுடைய அப்பா அவளை நடக்க வைக்கிறதுக்காக எல்லா முயற்சிகளையும் பண்ணுறான். ஆனால் இதை பார்த்த அடுத்தவங்க இந்த வயசுக்கெல்லாம் நல்லா நடக்கணுமே, ஆனால் இவ இன்னும் இப்படி இருக்கான்னா கண்டிப்பாக இவளுடைய அப்பா அம்மா ஏதோ பெரிய பாவத்தை செஞ்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குமலாக்கு 3லேருந்து 5 வயசும் ஆகுது. வெளியே ஒரு சைக்கிள் வீலை சுற்றிக்கிட்டு இருப்பா. ரொம்ப நேரமாக வெளியே விளையாடிக்கிட்டு இருக்கிறாளேன்னுட்டு உள்ளவான்னுட்டு அவளுடைய அம்மா கூப்பிட வராமல் அந்த வீலில் விரல விட போவா. அதுக்குள்ளே அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு வெளியே வந்து அந்த சைக்கிளை தள்ளி விட்டுடுவா. அதை புரிஞ்சுக்காத குமலா
சத்தமா அழுதுகிட்டே அவ தலைய அந்த பெட்ல ஓங்கி ஓங்கி இடிச்சுக்குவா. இத பார்த்தா அவளுடைய அப்பா, இவ ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறா, இவள இப்படியே விட்டா ஆகாதுன்னு சொல்லி சுமீர் கிட்ட இவ கை காலங்களை கட்டி இழுத்துனுவா, பக்கத்துல இருக்கிற மாட்டு கொட்டகையில விடலாம்னு சொல்றான். அவ பைத்தியம் எல்லாம் இல்ல, ஏன் அவளை இப்படி பண்றீங்கன்னு அழுதுகிட்டே சுலாஸ்ரீ சொல்றா. ஆனா இவ சொல்றத எதையுமே காதுலயே வாங்காம அந்த பொண்ணுடைய கால்ல கயிறை கட்டி இழுத்துன்னு போறாங்க. இனிமே இதுதான் உன் இடம், இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக கூடாது, அப்படி போனினா நடக்கிறதே வேறன்னு சொல்றான். இப்படியே குமலாவுக்கும் 8 வயசாகும். ஒரு நாள் அவளை வீட்டுல எங்க தேடியும் கிடைக்கலன்னுட்டு வெளியே தேட போறாங்க. இந்த பக்கம் கொட்டகையில இருந்து தப்பிச்சு குமலா மார்க்கெட்டுக்கு போயிருப்பா. அங்க போற வரவங்கள பாத்துக்கிட்டு இருக்கிறத அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு 7 பசங்க பார்த்து, யாரா இந்த பொண்ணுன்னு ஒருத்தன் கேட்க, இந்த ஊர்லயே கோடீஸ்வரரா இருக்கிற சோஜிமாவோடைய பொண்ணு, ஆனா அவரோ இவளை தன்னுடைய பொண்ணாவே பாக்குறதில்ல அப்படின்னு பேசிக்கிறானுங்க. அவனுங்க கையில இருந்த ஒரு பழத்தை காட்டி, வேணுமா இந்தா வான்னு கூப்பிட்டு ஒருத்தன் அவன் மூஞ்சில தேய்க்குவான். மத்தவங்க அவன் மேல கல்லும் பழங்களாலையும் அடிக்குவானுங்க. அவளும் பாவமா அழுதுன்னு இருப்பா. இத கார்ல உக்காந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்த அவளுடைய அப்பா அம்மா சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளை கொட்டகைக்கு இழுத்துன்னு வந்து, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த இடத்த விட்டு நான் உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லியும் வெளியே போய் என்னுடைய மரியாதை எடுத்திருக்க, இந்த மாதிரி இருக்கன்றதுனால தான் உன்னை வெளியவே நான் விட்டதில்லை. டேய் சுகீர், அந்த சாட்டையா எடுறான்னு சொல்லி மகள் அடிக்க போற சமயத்துல அந்த வீட்டு வேலைக்கார அம்மா இவன் காலில் விழுந்து, ஐயா அவளை விட்டுருங்க, அவ பாவம், அவ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த வேலைக்கார அம்மாவுக்கு தான் மற்ற எல்லாத்தையும் விட குமலா மேல ரொம்பவே பிரியமா இருப்பாங்க. இந்த பக்கம் சுலாஸ்ரீயும் அவள் விட்டுருங்க, அவள் பாவம்னு சொன்னா அவன் யார் பேச்சையும் கேட்காம இறக்கமே இல்லாம அவன் பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். பாவம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே வேண்டாம் வேண்டான்னு சொல்லி துடியா துடிப்பா. அடுத்து அவள் உடம்பெல்லாம் அடிச்ச மார்க் ஆயிருக்கும். அந்த வேலைக்காரம்மா தான் அழுதுகிட்டு மருந்து போட்டு விடுவாங்க. அவளும் அழுதுட்டு இருப்பா. அவளை சமாதானப்படுத்தி, குமலா நாளைக்கு உனக்கு பர்த்டே, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் பாருன்னு ஒரு பொம்மையை கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறா. நீ எப்பவுமே இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை, நான் எப்பவுமே உன் கூடவே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த பக்கம் குமலா அவளுடைய ரூம்ல தூங்கின்னு இருக்கிறப்போ, குமலா குமலான் குமலான்னு இவ பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே கண்ணை முழிச்சு யாருன்னு பார்த்தா அங்க இருக்கிற கபோர்டு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி அதுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான உருவத்துல ஒரு பொண்ணு வெளியே வர. ஆனா இவ பொண்ணே இல்லைங்க, பேய். இதை நம்ம இந்த படத்தோட ஓப்பனிங்ல பார்த்துருப்போம். குமலா பயத்தோடவே, யார் நீ, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, பயப்படாத, நான் உன்னோட ட்வின் சிஸ்டர் தான், நம்ம 2 பேரும் ட்வின்ஸுங்கிறத உன் அப்பா அம்மா உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குற. இல்லைன்னதும் பயங்கரமா கோவப்பட்டு, அவங்க எப்படி சொல்லுவாங்க, நான் அசிங்கமா இருக்கேன்னு தானே சொல்லி என்ன அவங்க கொன்னுட்டாங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீயும் என் கூட பிறந்தவ தான் அப்படின்னு சொல்லுது. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், இனிமே நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு தந்திரமா பேசுற. அடுத்த நாள் சோஜிமா ரொம்ப டென்ஷனாக ஏதோ கணக்கு வழக்க எழுதிட்டு இருப்பான். அங்கே குமலா பியானோ வாசிச்சுக்கிட்டு இருப்பா. இவன் ஏற்கனவே டென்ஷனில் இருப்பான், இதில் இவ வேறன்னு எந்திரிச்சு போய் நல்லா திட்டிடுவான். அங்கே அவளுடைய அம்மா வந்து என்னாச்சுங்கன்னு கேட்டா அவளையும் திட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ரூமில் உக்காந்துன்னு இருப்பான். இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு மகளை கேட்குவான். குமலாவோ ஒரு மார்க்கமாக இவனை ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏற்கனவே கோணலும் மானலுமா இருந்த அவளுடைய கை கால்கள் எல்லாம் இப்போ நல்லா வேற ஆயிடுது. வேகமாக ஓடி வந்து அவன் யூஸ் பண்ணுற பெண்ணாலேயே அவன் கையில் ஆழமாக குத்திடுவான். வலி தாங்காம பயங்கரமா கத்துவான். சும்மாவே அவளை டார்ச்சர் பண்றவன் இப்படி பண்ணிட்டாளேன்னு அங்க இருக்கிற சோளக்காட்டுல பொம்மைக்கு பதிலா இவளை கட்டி போடுவான். என்னை விட்டுடுங்க, நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு எவ்வளவோ கதறி கதறி அழுதும் கூட, இங்கேயே கடை அப்பதான் உனக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அம்மா நீங்களாவது என்னை இறக்கி விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா, எவ்வளோ தைரியம் இருந்தா உன் அப்பா கையே குத்துவ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாங்கிற பாசமே இல்லாம அவளும் போயிடுவா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியா டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு சாப்பிட வேற ஏதாச்சும் எடுத்துன்னு வாங்கலன்னுட்டு வேலைக்காரம்மா கிட்ட சொல்லுவா. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் மேல எகிரி குதிச்சு உக்காந்ததும், என்ன பண்ற அப்படின்னு அவன் கேட்க, அப்படியே தாவி அவன் கழுத்தை நெரிச்சிட்டு இருப்பா. அது தடுக்க சுமீர் வேலைக்காரனும் சுலாஸ்ரீயும் கிட்ட வர்றப்போதான் அங்க இருக்கிற மிரர்ல குமலா பின்னாடி பேயான சுமலா இருக்கிறத இவ பார்த்துடுறா. ஆனா பார்த்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. குமலாவோ அங்கிருந்து சுமீரை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி போயிடுவா. எங்க போறான்னு பின்னாடியே அவளுடைய அம்மாவும் வேலைக்காரம்மாவும் போறாங்க. கோழியோட கூண்ல உக்காந்துக்கிட்டு ஒரு கோழியை சாகடிச்சிட்டு பச்சைக்கரையை சாப்பிட்டுன்னு இருக்கிறத பார்த்து 2 பேரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க.
மறுநாள் வேலைக்கார அம்மா குமலா கிட்ட நேற்று உனக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டேன்னு கேட்டா, அது நான் இல்லை சுமலா தான் அப்படி பண்ணான்னு சொல்றத அம்மா கேட்டுக்குவா. நேரா உள்ள வந்து அவ இப்போ ஒரு பேர் சொன்னாலே என்ன பேருன்னு கேட்குவா. சுமலான்னு சொன்னதும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஒரு மாதிரி படபடப்பா வேகமா அங்கிருந்து வெளியே போயிடுவா. பின்னாடியே வேலைக்காரி தன்னுடைய மகன்கிட்ட வந்து நீ குமலாவை பார்த்துக்கோ, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் சுலாஸ்ரீ முதல் தடவை போட்ல போன அந்த போட் ஓட்டுறவர்கிட்ட வந்து சீக்கிரமா கிளம்புங்க, நான் சூனியக்காரியை பார்க்கணும், அங்கே கூப்பிட்டுன்னு போங்கன்னு சொன்னதும் அவங்க செத்து ஒரு மாதம் ஆயிடுச்சுன்றான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, இந்த பிரச்சனைக்கு யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அங்கே வேலைக்காரமாக வராங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நான் இந்த மாதிரி சாத்தனோட ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்கன்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இப்படியே 9 வருஷம் கடந்து போகுது. குமலாக்கு 9 வயசாயிருக்கும். இப்போ கூட இவளுடைய அப்பா அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். சுமீர்கிட்ட சொல்லி அவளுடைய கை காலங்களை கொட்டகத்துல கட்டி போடுறப்போ ஏதாச்சும் சத்தம் போட்ட இந்த கத்தியாலே உன் கழுத்தை அறுத்து கொன்னுடுவேன்னு சொல்லுவான். குமலாவை கட்டி போட்டிருக்கிற விஷயத்த வேலைக்கார அம்மா சோஜிமா கிட்ட வந்து அழுது நைட்டுல இருந்து அவ பாவம் தூங்காம அழுதுகிட்டே இருக்கா. அவளை வெளியே விடுங்கன்னு சொல்ல அவ எந்த அளவுக்கு மிருகமா மாறி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். என் கையை குத்தி பச்சைக்கறியை சாப்பிட்றதுன்னு என்னென்னமோ பண்றான், இப்படியே விட்டா என்னை சாகடிச்சிடுவா, அதான் இப்படியெல்லாம் பண்றேன், நீங்க இதுல எல்லாம் தலையிடாம உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரம்மா அழுதுகிட்டு கொட்டகைக்கு வெளியில நின்றுக்கிட்டு, குமலா நீ அழுகாத, எதுக்கும் பயப்படாத, யார் என்ன சொன்னாலும் நீ என்னுடைய குமலா, உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னுட்டு பாசமா சொல்றாங்க. உள்ள இருந்து அதை கேட்டு அவ்வளோ அழுவா. நெக்ஸ்ட் டே மார்னிங் குமலா ரூம்ல விளையாடிட்டு இருப்பா. அப்போ ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்க. அப்போ வெளியே அந்த 7 அறந்தவாள் பசங்க எங்க கூட விளையாட வா அப்படின்னுட்டு கையில வச்சிருக்கிற பாலை காட்டுறாங்க. இவ்வளோ அதை நம்பி கீழே போறா. ஆனா அவனுங்க மறுபடியும் அவன் முகத்துல சேத்த வாரியாப்பே அவளை அடிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறத வேலைக்காரமா பார்த்ததும் கோவத்துல அவனுங்களை விரட்டி அடிச்சுட்டு அவளை கட்டி பிடிச்சுன்னு அழறாங்க. இதை குமலாவுடைய அப்பா அம்மா கொஞ்சம் கூட அசையாம கல்லாட்டம் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு அப்பா அம்மாவான்ற மாதிரி அவங்கள கோவமா முறைச்சு பார்க்குவா. அன்னைக்கு நைட்டு புருஷனும் பொண்டாட்டியும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கொட்டகையில இருந்து ஏதோ சத்தம் வருதுன்னு சுலாஸ்ரீ சொல்ல, அவ புதுசாவா பண்றா, எப்பவுமே இருக்கிறது தானே, அவ கதையை விடுன்னுட்டு சொல்றான். அங்க கொட்டகையில குமலா கை காலெல்லாம் நார்மலா ஆயிட்டு இருக்குவா. அதாவது சுமலாவோடைய கண்ட்ரோல்ல தான் இருப்பா போல. அங்க இருக்கிற ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு அதையே ஒரு மார்க்கமா பார்த்துன்னு இருந்து இவளை காலையில ஒரு 7 பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருப்பானுங்களே, அதுல ஒருத்தன் வீட்டுக்கிட்ட மறைஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனும் கேணியில தண்ணியை இறக்கின்னு இருப்பான். அவன் பேரை சொல்லி கூப்பிடுவான். யாருன்னு இவனும் தேடிக்கிட்டே போவான். இவளை பார்த்ததும் இந்த நேரத்துல இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கன்னுட்டு கேட்க, அப்படியே அவன் முதுக குனிய வச்சு நீளமா ஒரு கோடு போடுறான். பின்னாடியே சுமலா இருப்பா. அதுக்கப்புறம் அவனுடைய மண்டையில சும்மா கத்திய ஆழமா இறக்கி பலாப்பழத்தை 2ஆ பிளக்குற மாதிரி பிளந்து அவன் மண்டையில இருக்கிற மூளையை வெளியே எடுக்குவா பாருங்க. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். அடுத்த 2 பேர் நைட்டில் சாப்பாடு கேரியரை எடுத்துன்னு போயிட்டு இருப்பானுங்க. குண்டா இருக்கிறவன் மண்டையில் கல்லை வீசுறாங்க. அவன் அந்த இடத்துலயே ரத்தம் வளைஞ்சு கீழே விழுந்து செத்துடுவான். யாருன்னு பார்த்தா குமலா தான். பின்னாடி இருந்து பாஞ்சு வந்து இன்னொருத்தனை தாக்கி அவன் கழுத்தை வாழை இலையை அறுக்கிற மாதிரி அறுத்துடுவான். 2 பேரும் அந்த இடத்துல செத்துடுறானுங்க. மறுநாள் காலையில் இந்த 3 பேருடைய பசங்களை பெற்றவங்க அவங்கவுங்க பிள்ளைங்க காணோன்னுட்டு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் தேடி பார்க்குறாங்க. அவங்கள பற்றின எந்த தகவலும் காணும். செத்துக்கித்து போயிட்டாங்களான்றதுக்கான தடயமும் கிடைக்காம இருக்க இப்படியே 3 நாளும் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாரும் பஞ்சாயத்து தலைவரை போய் பார்க்குறாங்க. அவரோ கவலைப்படாதீங்க, நாளைக்கு நம்ம தேடாத இன்னும் சில இடங்கள் இருக்குது, அங்கே போய் தேடுவோம், அது வரைக்கும் உங்கள் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, முக்கியமாக நைட்டில் யாரையும் வெளியே விடாதீங்கன்னு சொல்கிறாரு. அதே சமயம் இந்த பக்கம் 7 பேரில் 3 பேர் காணுங்கிறத மற்ற 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்ன இருக்குமோ, ஒருவேளை ஏதாவது மிருகம் கொண்டிருக்குமோன்னு ஒருத்தன் சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் டோர் ஓப்பன் ஆகுது. அங்கே பால் ஒன்றை உள்ளே உருட்டி விடுறாங்க. அதை கையில எடுத்துன்னு யாருன்னு எந்திரிச்சு போய் வெளியே பார்த்தா குமலா. இந்நேரத்துக்கு இங்க எதுக்கு வந்த? ஓ பால் விளையாடணுமா அப்படின்னு அதை அவ பக்கம் தள்ளி விடுறான். எங்க நீ உருட்டி விடு பார்க்கலான்னுட்டு ஒருத்தன் சொல்ல, அவளால் எங்க முடியும், அவளோட கை காலை தான் கோணிக்கிட்டு இருக்குதுன்னு இன்னொருத்தன் கிண்டல் பண்ண ஓங்கி அவனோட அந்த இடத்துலயே அடிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். அவளை போக விடாம ஒருத்தன் தடுத்து நிறுத்த, அதில் ஒருத்தன் டேய் அவ கையில் கத்தி வச்சிருக்காடான்னு சொல்ல, இவையெல்லாம் ஒரு ஆளுன்னு பயப்படுறீங்களா அப்படின்ட்டு பின்னாடியே போய் அவளுடைய ஷோல்டரில் கையை வச்சதும் பின்னாடி திரும்பி அவனுடைய ஷோல்டரை கத்தியால் குத்திடுவா. இதை பார்த்து இன்னொருத்தன் கையில் கத்தியோட
உயிரோட போனா அவன் ஹார்ட்லயே ஒரு குத்து குத்தி வாயை கிழிச்சிடுவா. மீதி இருக்கிற 2 பேரை கொல்லலாம்னு பார்த்தாக்கா கீழே விழுந்தவன்ல ஒருத்தன் எந்திரிச்சு அவ தலையில ஒரு அடி அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அவளுடைய கைங்களை டைட்டா பிடிச்சுக்குவானுங்க. அப்புறம் என்ன, மறுபடியும் தலையில அடிச்ச அவனுடைய அந்த இடத்துல ஓங்கி ஒரு அடி. அதுக்கப்புறம் கையை பிடிச்சிட்டு இருந்தவனுடைய கழுத்துல கத்தியாலேயே ஒரே கீறு. அவன் ஸ்பாட்லேயே அவுட்டு. இன்னொருத்தனுடைய கையை கத்தியால கிழிச்சு அவனுடைய கண்ணுங்களை பிடுங்கி எடுத்துருவான். அதுக்கப்புறம் முதல்ல இவளை டீஸ் பண்ணானே அவனுடைய தலைக்கு ஏம் பண்ணி கத்திய வீசுறா. அதுக்கப்புறம் அவனோட தலையையே அறுத்து தனியா எடுத்துடுவா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஊர்ல இருக்கிற எல்லாரும் காட்டுல காணாம போன பசங்களை தேடிட்டு இருப்பாங்க. 2 பசங்களை தனியா சாகடிச்சிருப்பாளே அவங்களுடைய டெட் பாடி கிடைக்குது. அதை பார்த்த பெத்தவங்க பயங்கரமா அழறாங்க. அதுக்கு பக்கத்துல குமலை கையில வச்சிருந்த சின்ன பொம்மையும் கிடைக்குது. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்டா ஒருத்தனை கேணிக்கிட்ட கொண்டு வந்திருப்பாளே அவனுடைய டெட் பாடியை இவளுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கேணியில போட்டிருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த 4 பேருடைய 4 தலைங்களை ஒண்ணு மேல ஒண்ணா ஒரு ஷார்ப்பான கம்பத்துல குத்தி அதை மண்ணில் நட்டு வச்சிருப்பா. அதை சுத்தி அவனுங்களுடைய உடல்களை போட்டிருப்பா. இந்த பக்கம் பிள்ளைங்களை பறி கொடுத்த பெத்தவங்க வேதனையில நேர சோஜிமானோடைய வீட்டுக்கிட்ட வந்து கத்திட்டு இருப்பாங்க. அவனும் வெளியே வந்து நிறுத்துங்கடா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கியா அப்படின்ட்டு ஊர் மக்கள் கேட்க, நானா என்ன பண்ணங்கிறான். எங்களுடைய பசங்களையெல்லாம் நீ தானே கொன்ன. எது நானா? நான் எதுக்கிட்ட கொல்லட்டோங்கிறான். அப்போ நீ கொல்லலைன்னா உன் மகளா? பாரு, இது அவளுடைய பொம்மை தானேன்னு காட்டுறான். என் பொண்ணெல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டா, அவளை பற்றி தப்பாக பேசுனா அவ்வளோதான். நானும் பார்த்துட்டு இருக்கேன், என்ன ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கீங்க, மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க, எதுவாக இருந்தாலும் நானே ஊர் தலைவரை பார்த்து பேசிக்கிறேன்னுட்டு சொல்கிறான். இவனை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் வேற வழி இல்லாமல் அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சோஜிமா அவனுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு, அந்த ஊர் மக்கள் சொன்னதை கேட்டியா? ஆனால் குமலா அப்படியெல்லாம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே நைட்டில் கொட்டகையிலையும் பகலில் ரூம்லையும் அடிச்சு வைக்கிறோம். ஆனாலும் எப்படி அப்படின்னு 2 பேரும் அந்த கொட்டகையில் வெளியில் போக ஏதாவது வழி இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு பெரிய ஓட்டை ஒன்றை பார்க்குறாங்க. அதை மறைக்கிறதுக்காக மூட்டையை அடுக்கி வச்சிருக்கிறத பார்த்து சோஜமா பயங்கரமாக ஷாக் ஆகுறான். இல்லை, கண்டிப்பாக இதை குமலா செஞ்சுருக்க மாட்டா, அவள் தான் ஊனமாச்சேன்னு சொல்ல. ஆமாம், அதை செஞ்சது சுமலான்னு சொல்கிறா. எது சுமலாவா? ஆமாம், குழந்தை பிறந்தப்போ பார்க்கவே அசிங்கமாக விகாரமாக இருக்குன்னு கொன்னுட்டிங்களே அவ தான். இதை செய்கிறது சுமலாதான்னு சொன்னதே குமலா தான். அதை நானே என் காதலை கேட்டேன்னு சொன்னதும் சோஜிமா அதிர்ந்து போகிறான். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு உங்களை தாக்கும்போது அவள் பின்னாடி சுமலா இருந்ததை நான் பார்த்தேன்றான். இதையெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு அவன் கேட்குவான். அன்னைக்கு நீங்கள் அவளை கொல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளோலாம் ஆயிருக்காது. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், எனக்கு தெரியும் இதனால ஏதாவது ஆகும்னு சொல்லி. அப்போ கூட சாத்தனோட ஒப்பந்தம் போட்டதும் அது நடக்கலன்றதால தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னுட்டு சுலாஸ்ரீ அவளுடைய கணவனுக்கிட்ட இருந்து சொல்லாமல் மறைச்சிடுவா. அதுக்கப்புறம் குமலாவை போய் பார்த்து, இந்த கிராமத்தில் 7 பசங்க செத்துட்டானுங்களே, அவங்கள கொன்னது சுமலா தானேன்னு கேட்க அவள் பதில் பேசாமல் அமைதியாக இருப்பா. நான் இப்படியெல்லாம் கேட்குறேன்னு நீ பயப்படாதம்மா, உண்மையை சொல்லு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்ப தான், ஆமாம்ப்பா அவங்கள கொன்னது சுமலா தான், நான் பாவம் அவங்கள ஒன்றும் பண்ண வேண்டான்னு எவ்வளோ சொல்லியும் அவள் கேட்காம அவங்கள கொன்னுட்டாப்பா அப்படின்ற. அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே வந்து சுமீரை கூப்பிட்டு, சுமலாவை இன்னைக்கு நைட்டு கொட்டகையில் அவளோட 2 கால்களையும் அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே டைட்டாக லாக் போட்டு வையின்றான். அதுக்கப்புறம் மனைவி கிட்ட போய், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதியை பக்கத்து ஊரில் போய் நான் பார்த்துட்டு இதுக்கு தீர்வு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் சேஃபாக இருங்கன்னுட்டு சொல்லிட்டு போகிறான். சுமீரும் முதலாளி சொன்ன மாதிரியே அசைக்க முடியாத கட்டைங்களால் அவளுடைய காலுங்களை கட்டியிருப்பான். இந்த பக்கம் கொட்டகையில் குமலாக்காக வேலைக்காரம்மா சாப்பாடு எடுத்துன்னு வந்திருப்பாங்க. இவளுடைய நிலைமையை பார்த்து அந்த அம்மா தான் ரொம்பவே வருத்தத்தோட அவளை கட்டி பிடிச்சுன்னு அழுது அவளை சமாதானம் படுத்திக்கிட்டே, குமலா இன்னைக்கு உன்னுடைய 10 வயசு பர்த்டே வருது, ஒரு வருஷமும் நான் உனக்கு ஏதாவது கொடுப்பேன், இந்த வருஷம் என்ன வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் இப்போவே இந்த வீட்டை விட்டு, ஏன் இந்த ஊரை விட்டு போயிடுங்க, அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட்டுங்கிறா. அவங்களும் ஏமா நானும் போயிட்டேன்னா உன்னை யார் பார்த்துக்குவாங்கங்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு இந்த கிராமத்தில் பல கொடூரமான சம்பவங்கள் நடக்க போகுது, நீங்கள் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் உங்கள் உயிருக்கும் ஆபத்தாயிடும்னு சொன்னதும் அவளை கட்டி பிடிச்சி அழுது, உன் மேலே நான் அளவுக்கு அதிகமான அன்பை வச்சிருக்கேன், நான் போகிறேன்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய மகனும் அந்த அரண்மனையை விட்டே போயிடுறாங்க. இந்த பக்கம் சோஜ்மான் மந்திரவாதியை பார்த்து அவன் வீட்டில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி அதுக்கான சொல்யூஷன் கேட்குறான். அவரும் சில மந்திரங்களை சொல்லி
என்ன நடந்ததுன்னு பார்க்குறப்ப தான் சோஜிமானுடைய பொண்டாட்டி சாத்தனோட ஒப்பந்தம் போட்டு அதனால ரெட்டை குழந்தைங்கள பெத்தெடுக்கிற, அதில் ஒன்று அழகாக இருக்கிற குழந்தை நல்ல குழந்தையாகவும் அசிங்கமாக இருக்கிற குழந்தை சாத்தனுடைய குழந்தையாகவும் இருக்கும். அந்த 2 குழந்தைகளையும் 10 வருஷம் வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அடுத்த 11வது வருஷத்தில் சாத்தன் அதோட குழந்தைய நரகத்துக்கு எடுத்துன்னு போயிடுவாங்கிறது தான் இவங்களுடைய ஒப்பந்தம்னு சொன்னதை கேட்டு சோஜிமான் பயங்கரமாக கோவப்பட்டு ஆச்சரியமும் படுறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ சாத்தானோட குழந்தைய கொன்னுட்டதுனால அந்த சாத்தான் உங்க மேலேயும் கிராமத்து ஜனங்க மேலேயும் பயங்கர கோவத்தில் இருக்குன்னு சொல்றான். சரி, ஆனால் இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையான்னு கேட்க திடீர்னு மந்திரவாதியோட கண்ணுங்க வெள்ளையா மாறி, இன்னையோட உன் பொண்ணுக்கு 10 வயசாகுது, இன்னைக்கு நைட்டுக்குள்ள சுமலாவோட கண்ட்ரோல்ல இருந்து உன் பொண்ணை பிரிச்சிடணும், அப்படி இல்லைனா முழுசா அவளுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுவான் அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி நார்மல் ஆகி ஒரு சக்தி வாய்ந்த கத்தியை கொடுத்து இதை வச்சுக்கிட்டு உன் பொண்ணை கண்ட்ரோல் பண்ணு, இப்படி பண்ணுறப்ப அவள் கொஞ்சம் பலவீனமாவா, அவளை நீ இங்கே கூப்பிட்டுன்னு வர ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் அவளுக்குள்ளே இருக்கிற சுமலாவை நான் விரட்டிடுவேன், ஒருவேளை அவளால் உனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா வேற வழி இல்லை, இந்த சக்தி வாய்ந்த கத்தியை அவளுடைய இதயத்தில் ஆழமாக குத்திடு, அதுக்கப்புறம் அந்த சாத்தனுடைய குழந்தை அழிஞ்சிடும், நீயும் உயிர் பிழைச்சிப்ப அப்படின்ட்டு அவங்கிட்ட அந்த கத்தியை கொடுத்து அனுப்புகிறான். அந்த பக்கம் சுமீர் வீட்டில் தூங்கிட்டு இருப்பான். வெளியில இருந்து அழுகிற சத்தம் கேட்குதுன்னு எந்திரிச்சு வந்து பார்த்தா, குமலா, நான் உன்னை தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக தானே லாக் பண்ணியிருந்தேன், எப்படி தப்பிச்சு வந்தேன்னு கேட்க அப்படியே அவனை பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்குவான். உடனே அவனை தள்ளி விட்டு அவன் கழுத்தில் கயிறு கட்டி சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அவளை தள்ளி விட்டுடுறான். அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கத்தியை எடுத்துக்குவா. அதுக்கப்புறம் ஒரே ஓட்டமாக அங்கேருந்து தப்பியோடி வீட்டுக்குள்ளே போய் அவன் லாக் பண்ணிக்குவான். ஆனாலும் அவள் விடுற மாதிரி தெரியல. கையில் வச்சிருந்த கத்தியை குத்தியே கொஞ்சம் உடச்சிடுறா. அது வழியாக அவனை பார்த்து சிரிக்கிறப்போ அவனுக்கு உயிர் பயம் வந்துடுது. அவள் கையை உள்ளே விட்டு டோரையும் ஓப்பன் பண்ணிட்டு வர்றதை பார்த்து தப்பிச்சு ஓடுவான். பின்னாடி இருந்து கத்தியை வீசினதும் அவன் முதுகில் குத்திடுது. அப்படியே பக்கத்தில் வந்து கத்தியை அவன் கழுத்துக்கிட்ட வைக்குவா. என்னை ஒன்றும் பண்ணிடாத, விட்டுடுன்னு சொல்லுவான். அன்னைக்கு நானும் இப்படி தானே கெஞ்சினேன், நீ என்ன விட்டியான்னு சொல்லி கத்தியை ஒரே இழா இழுத்துடுவா. அங்கேயே அவன் அவுட் ஆகிடுவான். இந்த பக்கம் அதே அரண்மனையில் சுலாஸ்ரீ தூங்கிக்கிட்டு இருக்கா. கீழே இருந்து பியானோ வாசிக்கிற சவுண்டு கேட்டு குமலாதான்னுட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா அவளே தான். ஆனால் அவள் கை உடம்பெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்கு. இவளை பார்த்ததும் இவ சுமலாதான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி நகர்ந்து போறா. அப்போ திடீர்னு மேல இருந்து சுமீரோடைய டெட் பாடி கயிறில் கட்டி கீழே விழுறத பார்த்து கத்திக்கிட்டே ரூமுக்கு போய் டோரை லாக் பண்ணி குறுக்க வெயிட்டான ஒரு கப்போர்டை தள்ளி வைக்கிறா. கையில் வச்சிருந்த கத்தியால் டோரை பெருசாக ஓட்ட போட்டு அது வழியா இவ அம்மாவை பார்த்து, அம்மா விளையாடலாம் வாமா அப்படின்னு பயங்கரமாக சிரிக்கிறா. அதை பார்த்து சுலாஸ்ரீ ஒரு சேரை எடுத்துன்னு போய் நேராக அவள் முகத்தில் அடிக்க போவா. அப்படியே அவள் பின்னாடி போய் இப்போ ஓடி வந்து கதவையை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுவாளா. கையில் இருக்கிற கத்தியால் கொல்ல வரப்போ ஒரு பலகையால் ஒரே அடி. ஆனாலும் அவளுக்கு ஒன்றுமே ஆகுறதில்ல. அதுக்கப்புறம் அவன் நெஞ்சிலேயே குத்தலான்ற சமயத்தில் கத்தியை இறுக்கமாக பிடிச்சிக்க கத்தியால் கையை கிழிச்சிடுவா. ரத்தம் ஊத்த வழியால் துடிச்சிட்டு இருக்குவா. அதுக்கப்புறம் அவ காலை கத்தியால் கிழிச்சா சதை கிழிஞ்ச ரத்தம் வழியே துடியா துடிக்குவா. வலிக்குதா? அன்னைக்கு பிறந்தப்போ பச்சை குழந்தை இன்னும் பார்க்காம என்னை கொன்னாங்களே, எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். இல்லை, நான் உன்னை கொல்ல சொல்லலை, உன் அப்பா தான் நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம உன்னை கொன்னுட்டாருங்கிறா. அப்போ குமலா வச்சு நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கணும்ல அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நான் அவளை நல்லா பார்த்துட்டு இருந்தேன்னா அவளுக்கு 10 வயசாகும்போது சாத்தனுடைய மகளை அவளை எடுத்துன்னு போயிடுவான்னு தான் அப்படி நடந்துக்கிட்டேங்கிறா. ஆனால் அந்த பேய் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சரி, நான் கடைசியாக என்னுடைய மகளான குமலா கிட்ட பேசணுங்கிறா. உடனே அந்த பேய் அவளை விட்டு போயிடுது. குமலாவை பார்த்ததும் அவள் அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் குமலாவுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. அம்மாவான நான் உன்னை நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கணும், ஆனால் நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன், உனக்கு அம்மாவா இருக்க நான் தகுதியானவளே இல்லை, என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லி குமலாவை கட்டி பிடிச்சுன்னு அழுவுறா. உடனே அவளுக்குள்ள சுமலா வந்து வயிற்றுலேயே கத்தியை இறக்கி சாகடிச்சு அவளும் துடிக்க செத்துருவா. இதெல்லாம் வந்து பார்த்த சோஜிமான் வருத்தப்படுறான். பொண்டாட்டி செத்துருக்கிறத பார்த்து அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழறான். இதெல்லாம் என்னால தான், நானே உன்னை சாகும்படி செஞ்சுட்டேனே, அன்னைக்கு அந்த சாத்தனுடைய குழந்தைய சாகடிக்கலன்னா இந்நேரம் சாத்தான் அவனுடைய குழந்தைய எடுத்துன்னு போயிருப்பான், நாம சந்தோஷமா இருந்திருப்போமேன்னு சொல்லி அழறான். அப்படி அழுதுகிட்டே அங்கே பார்க்குறப்போ சேர்ல குமலா உக்காந்துட்டு இருப்பா. அவ பின்னாடி சுமலா நின்னுக்கிட்டு சேரை ஆட்டிக்கிட்டு இருப்பா. என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு குமலா சொல்ல, என்ன ஞாபகம் இருக்கான்னு சுமலா கேட்குற. அப்போ டைமும் சரியா 12 மணி. சுமலாவோடைய ஆவி முழுசா குமலாவோடைய வாய் வழியா உள்ள போயிடுது. இப்போ முழுசா சுமலாவோடைய கண்ட்ரோல்ல ஆயிடுவா. அப்போ அவளை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா வேற இருப்பா. இப்போ மிஞ்சி இருக்கிற சோஜிமான தாக்குறா. அவனுக்கு சில இடங்கள்ல அடிப்படும். அவகிட்ட இருந்து ஒரு வழியை தப்பிச்சு கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள்கிட்ட வந்து, என்னுடைய மனைவி வேலைக்காரன் செத்துட்டாங்க
அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அவன் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. வெளியே வந்து உங்கள் பொண்ணு குமலை தானே இந்த கொலையெல்லாம் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என் பொண்ணு இந்த கொலைங்களை செய்யலை, அதையெல்லாம் சுமலா தான் பண்ணான்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த மக்களோ கண்டிப்பாக இதெல்லாம் குமலா தான் செஞ்சிருப்பா, அவளை தேடினா எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும்னு சொல்லி கையில் பொருளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வீடு முழுக்க அவளை தேடுறாங்க. இவங்க தேடுறதுக்கு முன்னாடி நாம தேடி மந்திரவாதிகிட்ட கூப்பிட்டுன்னு போலான்னு சோளக்காட்டில் போகிறான். அங்கே பின்னாடியே இருந்து அப்பா அப்பாங்கிற சத்தம் கேட்க அவனும் திரும்பி பார்க்குவான். அப்படியே பாஞ்சு வந்து அவனை கத்தியால் குத்தலான்ற சமயத்தில் ஓங்கி அவன் மண்டையில் அடின்னு அடிச்சிடுவான். அதில் மயங்கி விழுந்ததும் மந்திரவாதி கொடுத்த கத்தியை எடுத்து குத்தலான்னு இருப்பான். தன்னுடைய மகளை எப்படி கொல்றதுன்னு மனசே வராமல் இருக்கும். சரின்னு ஒரு சாக்கில் அவளை கட்டி மந்திரவாதி கிட்ட எடுத்துன்னு போகலான்னு இருக்குவான். அப்போது நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன், உன்னை மந்திரவாதி கிட்ட கூப்பிட்டுன்னு போனால் எல்லாம் சரியாயிடும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்கிறான். அவள் நல்லா இருக்கும் போது நீ அவளை பார்த்துக்காதவன் இப்போ பார்த்துக்குவியான்னுட்டு நக்கலாக சொல்லி அமைதியாயிடும். என்ன சைலண்ட்டாக இருக்குது, மூச்சு திணறிடுச்சா அப்படின்ட்டு சாக்கை தட்டி பார்த்தா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். எங்கே போனான்னு பார்த்தா சைட்ல இருந்து பாஞ்சு அவன் காலை கத்தியால் குத்திடுறா. ரத்தம் வழியே நகுந்து முன்னாடி காலியான இடத்துக்கிட்ட போயிடுவான். பின்னாடியே வந்து அவனை கொல்லலான்ற சமயத்தில் ஒரு பலகையை எடுத்து அவன் மண்டையிலேயே அடிக்கிறான். அவளும் கீழே விழுந்துடுவா. இதுக்கு மேலே வேற வழியே இல்லை, இவளை கொன்னாதான் எனக்கும் இந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் நல்லதுன்னு மந்திரவாதி கொடுத்த கத்தியை அவளுடைய நெஞ்சிலேயே குத்திடுவான். ரத்தம் அவன் முகத்தில் அடிக்கும். அவளும் துடிச்சு செத்துடுவா. ஒரு வழியா எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சதுன்னு மனசு சமாதானம் பண்ணி உக்காடுறான். அங்கதான் ஒரு ட்விஸ்டே. செத்து போனவ உயிரோட நின்று பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்க. இதை பார்த்ததும் மிரண்டு போயிடுவான். என்னடா செத்தவ உயிரோட எந்திரிச்சிட்டாளேன்னு பாக்குறியா? குமலாவை எப்போ நான் முழுசா என்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டனோ அப்போவே என்னுடைய முடி பல்லு கண்ணுங்க எல்லாம் வெள்ளையா மாறிடுச்சு. அதோட லெஃப்ட்ல இருந்த என்னுடைய ஹார்ட்டும் ரைட்ல ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதான் நீ இங்க குத்தியும் எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி அவனுடைய வயிற்றுல குத்தி குடலை உருவி கடைசியாக நெஞ்சில் கத்தியை விட்டு குத்தி அங்கிருந்த ஷார்ப்பான 2 குச்சிங்களை அவன் கண்ணில் விட்டு கண்ணுங்களை நோண்டி எடுத்து அங்கேயே அவன் கதையை முடிக்குவா. நெக்ஸ்ட் டே அந்த சோள கதிரில் இதுக்கு முன்னாடி குமலாவை எப்படி கட்டி போட்டிருந்தானோ அதே மாதிரி இவனுடைய டெட் பாடியை ரொம்பவே பயங்கரமான நிலைமையில தொங்க விட்டுருப்பா. அந்த மந்திரவாதியை அவன் தாடையில் விட்ட கத்தி அவனுடைய மூளை வழியாக வெளியே வந்திருக்கும். அப்படி கொடூரமாக அவனை கொண்டிருப்பா. இந்த விஷயத்தை கேட்டு அந்த வேலைக்காரமாவும் அவங்களுடைய மகனும் சோஜிமானும் அவனுடைய மனைவி கலர்கிட்ட வந்து அலறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்ன்ற காரணத்துக்காக தான் முன்னாடியே குமலா எங்களை இந்த வீட்டை விட்டு போயிடுங்கன்னு சொன்னாளான்னு அந்த அம்மா நினைச்சு பார்க்குறாங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சுமலா பேயை யாரும் பார்த்ததே இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு இந்த கதையை எல்லாம் இப்போ வளர்ந்த ஆளா இருக்கிற அந்த வேலைக்கார அம்மாவோடைய மகன் தான் சொல்லிட்டு இருந்திருக்கான். சுமலா பேயோட கையில கிடைச்சி யாரும் சாகக்கூடாதுன்னா இருட்டுறதுக்குள்ளேயே எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்க, யாரும் வீட்டில இருந்து வெளியே வராதிங்க, அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பேய் உங்களை சாகடிச்சிடும்னு சொல்லிட்டு இந்த கதையை சொன்னவனும் அவனுடைய சிலரும் காட்டில் அந்த பேய்க்கு படையில வச்சுட்டு இருட்டுறதுக்குள்ளேயே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை இட்ரிஸோட அப்பா சுத்தமாக நம்ப மாட்டான். அப்படிதான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு வெளியே இருந்து வீட்டுக்கு போக பார்த்துட்டு இருப்பான். ஏதோ சத்தம் வருதுன்னு போய் பார்த்தா இவனுடைய பொண்டாட்டியை சாகடிச்சு கொடூரமாக உக்காந்துன்னு அந்த கறியை சாப்பிட்டுன்னு இருக்கிறத இவன் பார்த்துடுறான். அதை பார்த்து அவன் மிரண்டு போயிடுறான். இந்த பேய்க்கு ஒரு எண்டை இல்லைங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க.